சபைக்கு வருவதற்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்குதுன்னா, அது பரலோகம் போவதற்குண்டான நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். ஒரே ஒரு நோக்கம்தான். இதை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எடுக்கிற முயற்சி, நம்மளுடைய வாழ்க்கையை சரிபடுத்தி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அந்த பிரயாணப்பட்டு போகிற போது நமக்கு என்னென்ன தேவையா இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இல்லையா? அப்ப நம்ம தருத்தரமாகவோ கடன்காரனாகவோ இப்படியே இருக்கணும்னா இப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். இப்படி இருக்க மாட்டோம். நம்ம சரியான ஆண்டவர் ஏன் சில குறைவோடு கூட சில நெருக்கத்தோடு கூட ஆண்டவர் நம்மளை டிராவல் பண்ண வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த பரலோகத்தை இழந்து போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். பரலோகத்தை இழந்து போய்விடக்கூடாது. ஏன்னா அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நம்ம 2 கால் உடையவர்களா நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒரு கால் உடையவனா நம்ம நித்தியத்துக்கு வந்துடணும். அவ்வளவுதான். நம்ம 2 கை கால்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறத விட அவர் எதை பார்க்கிறாரு? பரலோகத்துக்கு நீ வந்துடணும்னு பார்க்கறாரு. அவ்வளவுதான். கை போனாலும் சரி, கால் போனாலும் சரி, கண்ணு ஒண்ணு குருடா போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி பார்க்கறாரு. அதனால வேதம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடுவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.